அதாவது கன்னி ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல அமர்கிறார். இப்போ 10ல் அமர்ந்தா பதட்டம் உண்டானா, குரு பகவான் வந்து கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்த போறார். ஒரு என்ன சொல்லுவேன்னா, 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறதே கன்னி ராசிக்கு ஒரு அற்புதம். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட மனசுக்குள்ள மன அழுத்தமும், போராட்டமும், கஷ்டத்தையும் கேது பகவான் வந்து நம்மளுடைய கன்னி ராசிக்கு ஒரு 1 1/2 வருஷமா ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. பேசாம ஊர விட்டு போயிறவா? அப்படிங்கிற நிலையெல்லாம் கன்னி ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். எதையுமே வெளிப்படையா பேச முடியாம ஒரு மன அழுத்தத்தில இருந்த நிலை மாறி, கன்னி ராசிக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கப்பட்டு, கன்னி ராசிக்காரங்க ஒரு நிதானத்தையும், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமணம் முடிச்சுட்டாங்க, கணவன் மனைவியா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விட்டு குடுத்து போணும். இந்த வருஷம் கட்டாயமா பொறுமையா விட்டு குடுத்து போனா, அதிகமான பிரச்சனைய சந்திக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிக்க போறாங்க, ஒரு பெண்ணுக்கோ ஒரு அலைன்ஸ் பார்த்துக்கிருக்காங்க. முடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கட்டாயமா வரும். ஸோ, அந்த நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கட்டாயமா விசாரிக்கணும். பையனோட கேரக்டர், பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் முடிச்சா, திருமண வாழ்க்கை அற்புதம்.